வணக்கம் மக்களே. இந்த வீடியோ நாளைக்கு ஃப்ரைடே ஆனாலே என்னது மங்களம் பொங்க அப்படின்னு மார்க்கெட் டபுள் கொட்டு கொட்டுவான். என்ன நடக்க போகுது, சப்போர்ட் ரிசன்ஸ் எப்படி இருக்குது, மோஸ்ட்டாக மார்க்கெட் ட்ரெண்ட் ப்ரீவியஸாக பார்த்துட்டிங்கன்னு தெரியும், ஹையராக இருக்குது அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கான். ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா, ஏன்னா ஃப்ரைடே க்ளோசிங்க்கு கீழே ஏதாவது எட்டு வச்சுருவானா அப்படிங்கிறது லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அது போக ஸ்விங் ட்ரேடுக்கு நல்ல ஸ்டாக் பிக் நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சில ஸ்டாக்ஸ் நல்லாவும் இருக்குது, அதையும் பற்றி நம்ம பார்த்துடலாம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி சார்ட் தான் வச்சுருக்கேன் நான். இப்போ நிஃப்டி சார்ட் ரிஜெக்ஷன் நாளைக்கு இருந்தால் ஒரே ஒரு ப்ராபபிலிட்டி தான் இருக்குது. இது சேனலாக கன்வெர்ட் ஆகுறது. கரண்ட்டாக போகிற ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், மேலே போச்சு, திரும்ப கீழே வந்துச்சு. ஆக்சுவலாக கீழே க்ளோஸே வச்சுச்சு, திரும்ப ஆனால் என்ன பண்ணார், ரிவர்ஸில் ஆகி மேலே நின்ட்டான். சரியா? அப்போ ஜிக்ஸாக் மொமெண்டம் நல்லா ஹெவியாக இருக்குது. இப்போ ஜிக்ஸாக்காக இருக்குனாலே மார்க்கெட் ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மேபி ஒரு ரேஞ்ச் வச்சு ட்ரேட் ஆகிறான்னா நமக்கு சேனல் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நல்லா சரிங்களா? நீங்கள் பாருங்கள், இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சோம்னா நமக்கு என்ன வருது, சேனல். அப்போ ஒருவேளை நாளைக்கு ஃபால் ஆச்சுன்னா இந்த சேனல்னால மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இந்த ரேஞ்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இன்னைக்கு மோஸ்ட்டாக பெரிய ஒரு ரேஞ்சு கிடையாது, ஒரே இதில் கன்சாலிடேட் பண்ணிட்டான். விழுந்ததுன்னா சேனலோட பாட்டம், சேனலோட டாப் ரிஜெக்ஷன். நாளைக்கு ஒருவேளை வெள்ளிக்கிழமை ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா பாட்டம் வந்துடுவான். அப்போ ரேஞ்சுக்கு திரும்பி 24,000 பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. நமக்கு 2400 தானே? ஆமாம், 2400 2480. சரிங்களா? அது இதாக இருக்கும். இல்லை நாளைக்கு ரிஜெக்ஷன் ஆகலை, சப்போர்ட்டை உடைக்கல, இந்த சப்போர்ட் நமக்கு பிரேக் ஆகலை அப்படிங்கும்போது கண்டினியூவாக ட்ரை பண்ணுவான். அகெயின் இன்னொரு முறை கூட சேனலை பஞ்ச் பண்ணலாம். சேனல் பஞ்ச் பண்ணுச்சுன்னா 24,060. இது ஏற்கனவே 2 முறை ட்ரை பண்ணிடுச்சு. சரிங்களா? பிரேக் ஆச்சுன்னா 24,460 அப்படிங்கிற ரேஞ்சை நாளைக்கு ஃபஸ்ட்டு எடுக்க ட்ரை பண்ணும். திரும்ப போயிட்டு அப்படியே இன்னொரு முறை எடுக்கலாம் அப்படின்னா தென் கண்டிப்பாக 24,500 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக இருக்க போது. அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக மேலே மைனர் ரேஞ்சாக நம்ம வச்சுக்கலாம். 24,500 1 hour சார்ட் நம்ம வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. 24,500 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்க போது. சேனல் இருக்குது, நிறையா அப் ட்ரெண்டாகவே இருந்தாலும் மார்க்கெட் ரேஞ்சு கஷ்டப்படுது. மேலே கடகடன்னு நின்றுட்டு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா குயிக் ரேலி இல்லைங்களா? இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே குயிக் ரேலி அண்ட் செம கன்சாலிடேஷன். ஓகே, அப்போ நம்ம 500 நாளைக்கான ரெசன்ஸாக ஃபஸ்ட் ரேஞ்ச் எடுத்துப்போம். 500 அண்ட் 460 இந்த ரேஞ்ச் நம்ம ரெசன்ஸாக எடுத்துப்போம். சப்போர்ட் பொறுத்தவரையில் 300க்கு கீழே வந்துருச்சுனாலே சேனல் தான். தென் 24,100 ரேஞ்சுங்கிறது கீழே 200 பாயிண்ட் கிடச்சிரும். சரிங்களா? இன்ட்ராடேக்கு பார்க்கலாம். அண்ட் நாளைக்கு என்ன நிஃப்டி ஆகிறான்னு. முக்கியமாக விக்ஸ், இந்தியா விக்ஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பாருங்க, இந்தியா விக்ஸ் பொறுத்த வரையில் நமக்கு 16 கீழே தான் இருக்குது. அதனால் மார்க்கெட் 16.46 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது பெருசாக விக்ஸு ஷூட் அப் கொடுக்காம முழு செல்லிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. சரிங்களா? அதனால் பயந்துக்கு வேணாம். 16 தான் இருக்கான், 18 கீழே செட்டில் ஆகிட்டான். அதனால் மார்க்கெட் விழுந்தாலும் ஸ்டேபிளாக இருக்க தான் ட்ரை பண்ணும். எக்ஸ்பைரி வரையில், எக்ஸ்பைரி நமக்கு 12ஆம் தேதி இல்லைங்களா? அது வரை ஸ்டேபிளாக கீழே விழுந்தாலும் திரும்ப மேலே தூக்கிட்டு வரதுக்கு ஜிக்ஸாக்கை கண்டினியூ பண்ணுவான். விழுந்தா கடற்கடன் மேலே வர ட்ரை பண்ணுவான் கடைசி நேரத்தில். சரியா? அதனால் நம்ம 24,080 100 அதுவே நல்லா சப்போர்ட்டாக வச்சுப்போம். அது வரையில் வரலாம். மார்க்கெட் நாளைக்கு ரிஜெக்ஷன் ஆனால் மற்றபடி ஒரு குழப்பங்களும் நிஃப்டியை பொறுத்த வரையில் இல்லை. சரியா? இந்த சேனலை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். தென் பேங்க் நிஃப்டி, அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? பேங்க் நிஃப்டியை விட ஒரு பெரிய ரேலி, எவ்வளோ பெரிய கேண்டில் பாருங்கள் வந்துச்சு. அண்ட் டீப் கன்சாலிடேஷன், ஒரு நல்ல ப்ரீத் எடுத்துக்கிட்டு இருக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியும். ஆல்மோஸ்ட் இந்த இடம் பார்த்துட்டிங்கன்னா தெரியும், தத்துறதா ப்ரீவியஸாக இந்த ரிஜெக்ஷன் கன்சாலிடேஷன் திரும்ப அதே இடத்துல நிற்கிறான். பிரேக் அவுட்ஸ் தேவை. அப்போ தான் பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, ஃபின் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, பிரேக் அவுட்ஸ் இருந்தால் மட்டும் தான் நல்லா கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு ரிஜெக்ஷன் இருந்து சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சுன்னா ரீட்ரேஸ் பண்ணதுக்கு இவனுங்கள் 2 பேரும் வந்துடுவானுங்க. சரியா? கீழே பிரேக் அவுட் இருந்தால் மட்டும் சப்போர்ட் பிரேக் அவுட்ஸு அது நம்ம லைவில் பார்த்துடலாம் என்ன அப்படிங்கிறது. தென் கோல்டு பாருங்கள். கோல்டு XAUSD கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு பையிங் 4,700 அப்படிங்கிற ரேஞ்ச் எல்லாம் அடிச்சு நின்றுட்டு இருக்கான். XAUSDயை பொறுத்த வரையில் பார்த்தா தெரியும். XAUSD நிமிஷம் சார்ட் லோட் ஆகுது.
ஓகே, சார்ட்டு வந்துருச்சா? வந்துருச்சு. ஓகே, XAUSD பார்த்துட்டிங்கன்னா நல்லா பாட்டம்ல இருந்து ஒரு நல்ல ஒரு ரேலி நின்றுருக்கான். பயோன் டிப்பில் தான் இருக்கான் கோல்டு பொறுத்தவரையில். சில்வர் 5% இன்னைக்கு போய் இங்கே பாருங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஏறிக்கிட்டு இருக்கு சில்வர் அண்ட் கோல்டு. சில்வரி கோல்டுலேயும் வந்து நீங்கள் பீஸோ இது பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. இனியும் நமக்கு வந்து பயோன் டிப்பாக இருக்கிறக்காக அந்த ட்ரைங்கிறது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் சில்வர் அண்ட் கோல்டுங்கிறது காட்டுறான். யூஎஸ் ஆயில் மார்னிங் நான் $91 பார்த்தேன். இப்போ வந்து சார் $92 பார்த்தேன். இப்போ $91 நிற்கிறான். சரி, $91 வந்து நிற்கிது. திரும்ப ஃபால் ஆயிடுச்சு. இது வந்து இந்த ஃபால் கண்டினியூ பண்ணிச்சுன்னா $80 வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எது அப்படின்னா நமக்கு வந்து யூஎஸ் ஆயில். சரிங்களா, ப்ரீவியஸ் டே லோ பிரேக் அவுட்ஸ் பாருங்கள். அண்ட் வந்து $80 $10 $11 வரையும் இறங்கலாம். பிரேக் அவுட்ஸ் இருக்குது, லோவர் பிரேக் அவுட்ஸ் அப்படின்னா வீக்காக தான் இருக்குது. ஏன்னா ட்ரம்ப் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ட்ரம்ப் இருக்கார் இல்லைங்களா, இந்த ட்ரம்ப்பை பொறுத்தவரையில் பழைய விஷயங்கள் தான் அவர் சொன்னதை திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடிப்பேன் பாரு, அடிக்க மாட்டேன் பாரு, அதுக்கேற்ற மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் ஆயில் மார்க்கெட் பொறுத்தவரையில். ஆனால் அது முடிவு பண்ணிருச்சு, ஓகே நியூஸ் இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சு போச்சு. சரியா, அப்போ வந்து ரியாக்ஷனுங்கிறது சின்ன சின்ன நியூஸுக்கெல்லாம் கொடுக்காது. ட்ரம்ப் ஏதாவது பெரிய ஆப்பா எடுத்துகிட்டு வந்து நைட்டோட நைட்டாக சொல்கிறாரா மட்டும்தான் ப்ராப்ளம். எனக்கு தெரிஞ்சு ட்ரம்ப் இங்கிருந்து பெரிய ஆப் எதுவும் சொருகல் நினைக்கிறேன். இந்த கடைசியில் இங்கே சொருகினாரு ஏப்ரல் 8 கடன்னு ஏறிச்சு. அதுக்கப்புறம் பெரிய நியூஸஸ்ல எதுவும் கிடையாது. அது 21 அந்த சீஸ்ஃபயர் எக்ஸ்பயர்னாங்க. உன்னியும் டீல் வந்து சைன் ஆகுது ஆகிக்கிட்டே இருக்கு. அதனால் நம்ம இதில் பற்றி யோசிக்க வேணாம். ஆனால் நல்ல ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கான என்னையை பொறுத்தவரை நான் வாய்ப்பு தான் விழுந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்த வரையில். சரிங்களா, ஏன்னா ஸ்டேபிளாக இருக்க ட்ரை பண்ணுறா. மேலே ரேஞ்சுக்கு இந்த மந்த்துக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 25,300 கரெக்டுங்களா, 25,300 வரை நமக்கு வந்து வாய்ப்புகள். இந்த ட்ரெண்டுங்கிறது ஸ்டேபிளாக இருக்க அது வந்து ரேஞ்சுங்கிறது கிடைக்கும். 24,800 25,300 அப்படிங்கிறலாம் ஹையராக. அதனால் என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு ஸ்விங் ரேட் பிக் பண்ணுறோன்னா சில ஸ்டாக்ஸ் இருக்குது, நான் எடுத்திருக்கேன். நேற்று வந்து HDFC லைஃப் நான் எடுத்தேன். சரிங்களா, HDFC லைஃப் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3.4% வந்து ஏறி இருக்கு. HDFC லைஃப் பொறுத்தவரை ஒரு ஸ்விங் பிக்கில் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்காக இருக்கலாம். உங்கள் அனலைசஸ் பண்ணுங்கள். HDFC லைஃப் வந்து நல்ல ஒரு ரிவர்சல் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து வீக்லியில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் தெரியுதுங்களா. HDFC லைஃப் வேறு ஒன்றுமே இல்லை, பார்த்தேன் ட்ரெண்ட் லைனு. நம்ம லைவில் தான் நம்ம ஃபாலோவர் வந்து ப்ரோ HDFC லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டார். நல்லா இருந்துச்சு, லைஃப் அப்படியே எடுத்துக்கிட்டேன். அதே தான், இது எல்லாமே கீழே கிடச்ச மாத்திரை. இது எல்லாமே நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னது. நல்ல மாத்திரையாக பிக் பண்ணி நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேம்ப்ஸ், இந்த ஸ்டாக்கும் நல்லா தான் இருக்குது. கேம்ஸ் ஆனால் ஆல்ரெடி ஏறிடுச்சு, நல்ல பிரேக் அவுட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரீட்ரேஸ் பண்ணிட்டு ஏறிக்கிட்டு இருக்காங்க. கேம்ஸை பொறுத்தவரை 880 இதெல்லாம் போகலாம். ஸ்விங்குக்கு நல்ல எடுத்திருந்தா பிக்காக இருந்திருக்கும். அண்ட் வந்து பயோன் டிப்பில் தான் ஸ்டில் கேம்ஸ்ன்னு இருக்கான். கேம்ஸ் இன்னும் கூட பெட்டராக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பொசிஷனலாக பார்த்துட்டா கேம்ஸுங்கிறது நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன், நீங்கள் பார்த்தா தெரியும், நல்ல ட்ரெண்ட் லைனில் இருக்குது. அதனால் பயோன் டிப் தான் பொசிஷனாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேம்ஸு, HDFC கேம்ஸு. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு ஸ்டாக்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த PI இண்டு. சரிங்களா, இது வந்து உன்னி பை ஆக ஸ்டார்ட் ஆகலை. மேபி நான் வந்து ஒரு பை ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னா இன்னைக்கு எவ்வளோ ஏறி இருக்குது, PI 1% நியர். இது நம்ம ஃபாலோவர் வந்து எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்ட ஸ்டாக் நான் எடுத்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டிருக்கேன். பெட்டராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொசிஷனல் ட்ரெண்டு வந்து நமக்கு அவ்வளோ சூப்பராக இல்லை அப்படின்னாலும் இது ஏறும். சரிங்களா, ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிரேக் அவுட்ஸ்க்கு அப்புறம். பிரேக் அவுட் பொறுத்தவரையில் நமக்கு இப்போ ஒரு 80 பாயிண்ட்டுக்கு மேலே வரணும். 80 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ஒரு டே கேண்டில் க்ளோஸ் வைக்கிது, அதாவது 3180 அப்படிங்கும்போது இதுவும் வந்து நமக்கு பெட்டராக வரலாம். ஓகே, நான் வந்து சார்ட்டை வைக்காமல் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா ரைட்டு. சரி, சார்ட்டை பொறுத்தவரையில் நமக்கு இதை பாருங்கள், இத்தனை நேரம் சார்ட் எல்லாம் பேசிட்டேன், சாரி. நான் வந்து திரும்ப வந்து அதெல்லாம் காட்டிக்கிறேன். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இது PI இண்டு. சரிங்களா, 80 வந்து மேலே நம்ம க்ளோஸுங்கிறது நமக்கு வைக்கணும். 80. சரிங்களா, தென் வந்து எனக்கு கன்சால்டேஷன் பிரேக் அவுட்ஸ் கொடுச்சுன்னா சூப்பராக போகும். அண்ட் வந்து கேம்ப்ஸ், இந்த ஸ்டாக் பாருங்கள் நல்ல ரீட்ரேஸ்மெண்ட்டு. சரியா, ரீட்ரேஸ்மெண்ட்டு நல்ல இது பயோன் டிப்பில் தான் இருக்கா. லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைனும் கூட பார்த்தா செம ட்ரெண்ட் லைன் இருக்குது லாங் டேர்முக்கு கேம் ஸ்டாக்கு. சரியா, பாருங்கள் கேம் ஸ்டாக் நல்ல ட்ரெண்ட் லைனில் இருக்குது. அதே மாதிரி வந்து HDFC லைஃப் ட்ரெண்ட் லைன். சரியா,
நல்ல ஒரு பிக்ஸாக இருக்கும், ஸ்விங் ட்ரேட்லாம் பண்ணுறீங்க. இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, நான் இன்னும் ரிவர்ஸில் சில ஸ்டாக்கில் ஆகலை, ஆனால் எடுப்பேன். அதப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஆனால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் மார்க்கெட் பற்றி. இந்த சேனலு அதை மட்டும் நிஃப்டியில் பார்த்துக்கோங்க. இன்னொரு முறை கூட காட்டுறேன், இங்கே பாருங்கள். இந்த சேனலை சப்போர்ட்டை உடச்சிருச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஏற ட்ரைவுங்கிறது இருக்கும். சரியா? இல்லை சப்போர்ட்டை உடைக்கல, 300 நல்லா ஸ்ட்ராங்காக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போட்டானுங்க அப்படின்னா சூப்பர். 500 வரை திரும்ப வந்து இன்னொரு ஒரு முக்குறானான்னு பார்ப்போம். மார்க்கெட்டு ஏறுறானான்னு. அண்ட் வந்து நாளைக்கு லைவில் பார்க்கலாம். அது வரையில்